ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம். அந்த வரிசையில நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. கடக ராசிக்கு நெறைய பேர் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா, ஜென்மத்துல வராரு. அதுவும் உச்சமா வேற வராரு. கண்டிப்பா. நல்ல பலன்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படிங்க இருக்கு? கண்டிப்பாங்க. இப்ப கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, 2024, 25ல அஷ்டம சனி தாக்கத்துல இருந்தார்கள். இப்ப 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்து அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து வெளியில வந்து ஒரு படிப்படியா கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறக்கூடிய அமைப்பு, பழைய பிரச்சனையிலிருந்து விலகி ஒரு புதிய பாதை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் போய்க்கொண்டிருக்கிறது. ஸோ அந்த அமைப்புல இப்ப குரு 12ஆம் இடத்துல இருந்து குரு 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி சில கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், உடல் உபாதைகள், அது மாதிரி விஷயங்கள் கொடுத்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ ராசிக்குள்ளேயே குரு உச்சத்துக்கு வரார். அப்படிங்கிறப்ப எப்பவுமே ராசிக்குள்ள ஒரு சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வந்து வரும்பொழுது நம்ம நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்? ஒரு ராசிக்குள்ள சனிங்கிற ஒரு இருள் கிரகம் வரும்பொழுது என்னன்னு சொல்றோம் நாம? ஜென்ம சனின்னு சொல்றோம். அதே ஒரு சுப கிரகம் வரப்ப என்ன சொல்லுவோம்? நல்ல ஒரு அருமையான அமைப்பு. ஒரு பாவ கிரகத்தை தாக்கம் எந்த அளவுக்கு கொடியதோ அந்த அளவுக்கு மாறானது, எதிர்மறையானது ஒரு சுபகிரகத்தின் தாக்கம். ஸோ சுபகிரகம் வந்து குரு அது உச்சம் பெறார். 12 ராசியில அதிக ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி வந்து கடகம். ஸோ குருவே வந்து ராசிக்குள்ள வரும்பொழுது மனசு வந்து நம்ம ஒரு வெளிச்சம் வரும், மனசுல ஒரு மகிழ்ச்சி வரும், மனசுல ஒரு கிளாரிட்டி இருக்கும். நம்ம என்ன பண்ண நினைக்கிறோமோ அதுல வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுகளும் தீர்க்கமான எண்ணங்கள் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில சம்பவங்கள் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இளைய வயதினர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா, ஒரு ஏனோ தானோன்னு இருந்தவங்க, ஒரு பேட் ஹேபிட்ஸ், லேசியா, எந்த விஷயத்துலையும் தீர்க்கமாக வேலை செய்யாமல், படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல், வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல், கேளிக்கை, இந்த காலத்தோட டிஸ்ட்ராக்ஷன் தெரியலீங்களா, அது மாதிரி இருந்தவங்களாம் கொஞ்சம் பொறுப்பு வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சுபகிரகம்ல ராசிக்குள்ளே வரும்பொழுது பொறுப்பு வரும். வாழ்க்கையில் ஏதோ உருப்படியாக பண்ணணும், நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற அம்மா சொன்னால் கேட்கணும், அப்பா சொன்னால் கேட்கணுங்கிற மாதிரி ஒரு அறிவு வரும். அதே மாதிரி கொஞ்சம் நடுத்தர வயதினருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு என்ற பாடம் கற்றுப்பாங்க. சரி, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக என்ன நடந்தது, எது எது செய்யக்கூடாது, எது எது செய்யணும், எந்த நேரத்தில் எது செய்யணும், யார் சொன்னால் கேட்கணும், யார் சொன்னால் கேட்கக்கூடாது, யாரை நம்ம வாழ்க்கையில் வந்து அதிகமான நமக்கு தாக்கங்கள் கொடுப்பாங்க, வாழ்க்கையில் அதிகமாக நம்ம யாரை வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம், யாரை ட்ரஸ்ட் பண்ண முடியாது, இது எல்லாமே உறவுகளாக இருந்தாலும் சரி, பண விஷயங்களாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. இதே வயது முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாமல் நம்ம எத்தனை வேலை செஞ்சாலும் நமக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு அமைப்பு, குழந்தைங்களால சில பிரச்சனைகள், குழந்தைங்களால அவப்பேறு, குழந்தைகள் நமக்கு மதிக்காத ஒரு அமைப்பு, அது மாதிரிலாம் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு உச்ச குரு பார்க்கறதுனால, 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, பாகிஸ்தானத்திலையும் குரு பார்க்கறதுனால ராசிக்குள்ள வந்து இது மாதிரி ஒரு நல்ல சிருஷ்டிகளை பார்வைகளை கொடுப்பதனால குழந்தைகளாலையும் மனைவினாலையும் பாக்கியங்கள்னாலையும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை அணிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கடகராசிக்காரர்கள் எல்லா வயதினருக்கும் உண்டு. சிறப்புங்க ஐயா. இப்போ ஜென்மத்துல குரு வரும்போதே ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்லே தலையில இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொறுப்புகள் அதிகமாகும், சுமைகள் அதிகமாகும் சொல்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாறாங்கல்ங்கிறது சரியான வார்த்தை இல்லை. அதாவது முதலே சொன்ன மாதிரி ஒரு சுபகிரகம் ராசிக்குள்ள வரும் பொழுது நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்ன தப்பு செஞ்சோம், நம்ம ஏன் வந்து போன தர இந்த அஷ்டம சனியில் அவ்வளோ சரியான முடிவுகள் எடுக்காமல் நல்ல வழியில் நம்ம போகாமல் எத்தனையோ வாய்ப்புகளை தவற விட்டோம் அப்படிங்கிறதுலாம் இப்போ பளிச்சுன்னு தெரியும். இப்போ குருங்கிறது ஒரு சுபகிரகம். சுபகிரகத்தையும் பாவகிரகத்தையும் எப்படி பிரித்து பார்க்குறோம்? சூரியனோட ஒளியை, ஆத்ம ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம சுபகிரகம்னு சொல்கிறோம். சூரியனோட ஒளியை பிரதிபலிக்க முடியாத இருள்தன்மை உள்ள கிரகங்களை வந்து நம்ம பாவகிரகம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சுபகிரகம் ராசிக்குள்ளே வரும்பொழுது அது நல்லா வெளிச்சத்தை போட்டு கொடுக்கும். என்ன கொடுக்கும்? நம்ம என்ன தவறுகள் செய்தோம், எது மாதிரி விஷயங்களில் நம்ம இன்னுமே அக்கறையாக இருந்திருக்கணும், ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும், பொறுப்புகளை வந்து இன்னுமே நம்ம எடுத்து பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு 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 ஆஃபீஸில் இருக்கிறாங்கன்னா சில வாலண்டியர் ஒர்க் பண்ணுறது, சில லீடர்ஷிப் பண்ணுறது, அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு காலனியில் இருக்கிறாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிறாங்கன்னா ஒரு செக்ரட்டரி ஆகுறது, எடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கும். 7ஆம் மீட்டிங் குரு பார்க்கறதுனால நிறைய சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். இது வரைக்கும் அவங்களுக்கு 10 பேர் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த ஏரியாலேனா, இப்போ கொஞ்சம் பிரபலியமாவாங்க. இவரா இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக வராரு, எல்லா மீட்டிங்க்கு வராரு, நல்லா செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த குரு ராசிக்குள்ளே வருது. இதனால் அது வந்து ஒரு தவறான ஒரு பாதிப்போ ஒரு பாரங்கள் மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ கொடுக்காமல் அவரையும் ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதராக
ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உச்ச குரு ராசிக்குள்ள வருவது. அதே மாதிரி திருமண வாழ்க்கையை போன வருஷம் பார்த்துட்டு இருக்கோம், பெண் தேடிட்டு இருக்கோம், அமையல அப்படின்னா இந்த காலத்துல அமையிருக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு சண்டை சச்சரவா இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சுமூகமா முடியுமா? ஆமா, போன ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி தாக்கங்கள் கடகராசிக்கு முடிஞ்சிருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடம் தன் வீடு ஆகிய தனுசை பார்த்து, 6ங்கிறது என்ன, ருணச்சத்ரு பாவம். முன்னா கடன் அதிகமாக தேவையில்லாத ஒரு கடன் பண்ணிட்டு அது கடன் அடைக்க முடியாமல் இருக்கேன், வம்பு வழக்குகள் தேவையில்லாத ஒரு பகை போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம குடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாறும். ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு இப்போ 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய மனைவி, பங்குதாரர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள், அசோசியேட்ஸ், கிளையண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ நம்ம என்ன ஆகும்னா அந்த பழைய பிரச்சனைகள், ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் அதெல்லாம் பார்க்காமல் அதெல்லாம் தீர்ந்து அந்த பிரச்சனைகளாக தீர போகுதுன்னு அர்த்தம். அதில் அது தெரியும். அதெல்லாம் மாறினதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அன்னோனியமாக, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது, உண்மையே அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு புரிஞ்சுக்கிறது, நம்ம ஏன் போன தடவை சண்டை போட்டோம் அப்படிங்கிற மன மாற்றங்கள் சரியாக புரிஞ்சிக்கக்கூடிய, நம்ம யாரோட டீல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாவே பாதி பிரச்சனை ஆகும். இப்போ மனைவி நம்ம கணவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறா, கணவர் ஏன் இப்படி மனைவி கிட்ட கோவப்படுறாரு, என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுவரை தெரியாத தம்பதியர்களுக்கு கொஞ்சம் புரிதல் கிடைக்கும். புரிதல் கிடைச்சாவே கொஞ்சம் பேச்சப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ நல்ல தசாபுக்திகள், அவங்க நல்ல லக்னத்தில் பிறந்து நல்ல தசாபுக்தியில் போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி பேச்சப் ஆகுறது, பிரிஞ்சு போனவங்களாம் சேர்ந்து வாழ்கிறது, டிவோர்ஸ் வரைக்கும் போனதெல்லாம் பரவாயில்லைன்ட்டு ஒரு அனுசரணையாக கொஞ்சம் குழந்தைகளுக்காகவோ என்னமோ நம்ம வாழலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கறதெல்லாம் கண்கூடாக இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி தந்தையார்ட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கம்மியாகும். கண்டிப்பா. இப்ப பாருங்க, 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தையே, அந்த மீனத்தையே குரு பார்க்கிறார். மீனம் தான் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் கடகராசிக்கு, அதுதான் அப்பாவை குறிக்கக்கூடிய இடம். அதையே உச்ச குரு பார்ப்பதனால இதுவரை அப்பாவுக்கும் பையனுக்கும் கொஞ்சம் இணக்கமான ஒரு போக்கு இல்லாமல், ஒரு இணக்கமான ஒரு உறவு இல்லாமல் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பேச்சப் ஆகக்கூடிய அமைப்பு. அப்பா மூலமா பையனுக்கு வரக்கூடிய சொத்து, தாத்தா மூலமாக பூர்வீகம் சொத்துக்கள்லாம் வந்துச்சு, இந்த டைமில் அவங்களுக்கு கொடுத்துடலாம், அவன் தனியால் ஆகிட்டான், தனி பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கு வேணுங்கிறத நம்ம கொடுத்துடலாங்கிற அந்த பூர்வீக விஷயத்தில் நல்ல அமைப்புகள். அப்பாவோட ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகுறது, அப்பா பையனோட உறவு, அப்பா பொண்ணோட உறவெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுறது, அப்பா மூலமாக ஆதாயம், அப்பாவுக்கு நல்ல பேர், அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அந்த திருஷ்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டையே பார்க்குறது. சிறப்புங்க ஐயா. இந்த வண்டி வாகன யோகம் எதாவது இருக்குங்களா? வண்டி வாகன யோகம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கடன் வாங்கி ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி போய் 2025, 26ல் 6ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வண்டி வாங்கியிருப்போம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்தையும் பார்த்து கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறது அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்குறதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதை கடனை அடைப்பதற்கு வேங்கிற வழியை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த டைம் வண்டி வாங்குறது காட்டிலும் முதல் வாங்கின வண்டியை லோன் க்ளோஸ் பண்ணுறது, ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது, அதில் வரக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்லேருந்து வெளியில் இப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, அது கார் லோனாக இருந்தாலும் சரி, பைக் லோனாக இருந்தாலும் சரி, ஸோ அதிலெல்லாம் மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சி கொடுக்கும். சிறப்புங்க. அப்போ பொருளாதாரம் எப்படிங்க இருக்கு? பொருளாதாரம் தான் எப்போவே இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராசிக்குள்ளே வரும்பொழுது கண்டிப்பாக இதுவரை நம்ம என்ன தேவையில்லாத செலவு பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த வண்டி இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தோம், தேவையில்லாமல் இந்த ஒரு 5000 ரூபாய் இந்த ஒரு விஷயத்துக்காக போயிட்டு இருந்தது, இதெல்லாம் அவங்க வெளிச்சம் போட்டு பார்த்து இப்போ நம்ம மீண்டு வருவதற்கு என்ன வரும் அப்படிங்கிற செலவுகளை குறைப்பாங்க. ஃபஸ்ட்டு தேவையில்லாத செலவுகளை குறைப்பாங்க. இந்த அலைச்சல்கள், ட்ராவலிங்க்கு, ஃபியூயல் எக்ஸ்பென்சஸ்ஸு, அன்வான்ட் கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸ், அது எல்லாமே இதுவரை அன்கான்ஷியஸாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஷியஸ் ஆவாங்க. அதே சமயத்தில் வருமானமும் ஆகும், அதாவது செலவுகளும் கம்மியாகும், வருமானங்களும் அதிகமாகும். அது மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி 7ஆம் இடத்தை பார்க்குறனாலையும் 5ஆம் இடத்தை பார்க்குறனாலையும், அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதை இவங்க குரு அந்த சனியை பார்த்து அந்த சனியின் கோர தாக்கங்கள் 9ஆம் வீட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பை குறைச்சு நல்ல ஒரு விஷயங்கள் கொடுப்பார். அதே சமயத்தில் ராகு 8லையும் கேது 2லையும் இருக்கார். ஸோ அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண விஷயங்களில் கொஞ்சம் அப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் அந்த குரு உச்சமாக மாறுறனால அந்த இதுவரை செலவுகளை சமாளிக்க முடியாமல்
வாழ்க்கை எந்த மாதிரி டைரக்ஷனில் போதோ அப்படியே போயிட்டு இருந்தவங்க இப்போ ஃபுல் கண்ட்ரோல் எடுப்பாங்க. ஒரு ஒரு என்னென்ன செலவு பண்ணணும், என்னென்ன செலவு பண்ணக்கூடாது, எப்படி வந்து நம்ம ஒரு 6 மாதம் 1 இயரில் இந்த லோனை க்ளோஸ் பண்ண முடியும், எப்படி நம்ம அடுத்த வருஷம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகமான ஒரு மைண்ட் செட்டுக்கு போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. இந்த கடகராசி நேயர்களுக்கு நீங்க மதிப்பெண் கொடுக்கறதா வந்து எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? கண்டிப்பாக இதுவரை நடந்த 2023-24 அஸ்தம சனி தாக்கத்திலிருந்து வெளியில் வந்து இப்போ ஒரு வருஷமாக குரு 6க்கு கனெக்ட் ஆகி அந்த வம்பு வழக்குகள் வீண் செலவுகள் பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் இப்போ டோட்டலாகவே நல்ல ஒரு அமைப்புகள் போவதனால 100க்கு ஒரு 80 மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பு தான் கடகராசிக்கு வருது. சிறப்புங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த கணல் சந்திக்கலாம். நன்றி.